ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி வெயிட் பண்ணி வாங்கி சாதிச்சிட்டோண்டா அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைச்ச ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ரொம்பவே பாப்புலரான ஒரு கொரியன் பிராண்ட் ஸ்கின் கேர் COSRX பிராண்டோட அட்வான்ஸ்டு ஸ்னெயில் மியூசின் எசன்ஸ் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது வாங்கி ட்ரை பண்ணி ரிவ்யூலாம் போட்டிருக்காங்க. அப்போல்லாம் நமக்கும் தோணும் இது எப்படியாச்சும் நம்மளும் ஒரு வாட்டியாச்சும் வாங்கிடணும்னு. பட் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன இடிக்கும்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் தான். 1500 ரூபாய்க்கு ஒரு ஸ்னெயிலோட மியூக்கஸை வாங்கி நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணணுமாடா அப்படின்னு தோணும். அதனாலே வாங்கணும்னு போயிட்டு பை நவ் வரைக்கும் போயிட்டு அப்புறம் பேக் வந்துடுவேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம், எதுக்கு 1500 ரூபாய்க்கு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். ஈவன் தோ 2000 ரூபா 2500 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நான் வாங்கியிருந்தாலுமே இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவே தோணும். ஃபைனலி அப்படி இதில் என்ன தாண்டா இருக்குதுன்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ணது தான் இந்த ஸ்னெயில் மியூசின். ஸோ இதை பற்றின ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கொடுக்குற ஹைப்புக்கும் அண்ட் இதோட ப்ரைஸுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து வர்த் தானா, அண்ட் நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேனா இல்லையான்னு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டில் உள்ள ஆக்சுவல் இன்க்ரீடியன்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்னெயில், அதாவது நத்தையிலேருந்து வர ஒரு பிசுபிசுப்பான ஒரு திரவியம் தான் வந்து அதோட மியூக்கஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்னெயில் மியூக்கஸை வந்து எதுக்குடா ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒரு நத்தை நகரத்துக்கு யூஸ் பண்ணுறப்ப வர பிசுபிசுப்பான அந்த திரவியத்தை வச்சு இந்த ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களே, அப்படி இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிசர்ச் ஆர்டிக்கல்லாம் வந்து ரீட் பண்ணேன். ஸோ அப்போ தான் தெரிஞ்சு இதுலேயும் ஆக்சுவல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்னு. மியூக்கஸ் ஆர் மியூசின்னு சொல்லக்கூடிய இந்த பிசுபிசுப்பான திரவியம் வந்து ஹியூமன்ஸ் ஆகிய நம்ம உடம்புலையும் செக்ரேட் ஆகும் அண்ட் அதே மாதிரி அனிமல்ஸுக்கும் செக்ரேட் ஆகும். நத்தைகளுக்கு சுரக்கிற அந்த மியூக்கஸ் வந்து அது ஒரு பிளேஸில் அட்டாச் ஆகிறதுக்கும் அதேஷனுக்கும் அண்ட் அங்கேருந்து அது நகர்றதுக்கும் யூஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான ஹைட்ரேஷனும் அந்த மியூக்கஸ் தான் வந்து அந்த ஸ்னெயிலுக்கு கொடுக்குது. நத்தைகளுக்கு அதுக்கேற்ற பர்பஸ்க்காக இது கடவுள் படைச்சிருக்காரு. பட் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஹியூமன்ஸ்க்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குதா வந்து பல ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது இப்போதைக்கு இல்லை, பல வருஷ காலமாக வந்து கிரேக்கர்கள் வந்து அவங்களோட தெரப்பட்டிக்காகவும் அண்ட் காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காக இந்த ஸ்னெயில் மியூசினை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 2020 ஜெயின்ட் ஆஃப்ரிக்கன் லேண்ட் ஸ்னெயில்ஸை வச்சு ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் தே கேம் டு நோ இந்த ஸ்னெயில்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு. இதனாலே வந்து இந்த ஸ்னெயில் மியூசினை வந்து ஒரு அடிப்பட்ட இடத்துல ஹீல் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு வீக்கமாக இருக்குது இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸோ ஊண்ட் ஹீலிங் இல்லைனா வந்து அல்சர் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த புண்ணை ஆற்றுறதுக்குமே வந்து இதை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதை தவிர பயோலாஜிக்கலாகவும் அண்ட் பயோடெக்னாலஜிக்கலாகவும் இதுக்கு நிறைய யூஸ் இருக்குது. பட் அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. மேஜராக வந்து ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரியில் இது எப்படி ஒரு ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்குதுன்னு தான் நான் பேச போகிறேன். ஸ்கின் கேரில் வந்து இந்த ஸ்னெயிலோட மியூசின் வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காகவும் அண்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்டையும் கொடுக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின்னை ரொம்ப மாய்ஸ்சர்டாகவும் ஹைட்ரேட்டிங்காகவும் வச்சுருக்கோ அப்படிப்பட்ட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ட்ரைனஸ் வராமல் பார்த்துக்கும். அதனால உங்களுக்கு wrinkles வராது. அதனால ஈவென்ச்சுவலி உங்களுக்கு வந்து ஃபைன் லைன்ஸ் wrinkles இல்லாமல் நீங்கள் ஏஜிங் ஆகிறது வந்து டிலே ஆகும். ரொம்ப மாய்ஸ்சர்டாக உங்களோட ஸ்கின் இருக்கிற வரைக்கும் ஏஜிங்கை வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம். ஸ்ட்ரக்சரலி வந்து இந்த ஸ்னெயில் மியூசின் வந்து ப்ரோட்டீனால தான் ஆகியிருக்கு. அதை சுற்றி வந்து நிறைய சைட் பிரான்ச்சஸில் ப்ரோட்டீன், சுகர், ஃபேட் இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கிளைக்கன்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் தான் வந்து இதோட சைட் பிரான்ச்சஸாக இருக்குது. என்னதான் இதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து ரீட் பண்ணுறப்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே வந்து அந்த அளவுக்கு இது சிம்பிள் கிடையாது. இது வந்து ஒரு மேக்ரோ மாலிக்யூல். ஸோ இந்த மேக்ரோ மாலிக்யூல்ன்றனால இதோட கிராஸ் லிங்கிங் அந்த சைட் செயின்ஸ்லாம் வேரி ஆகுறப்ப இதோட எஃபிகசி அதோட ஃபிசிக்கல் ஆக்ஷன் எல்லாமே வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஸ்ட்ரக்சரில் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே இருக்கிறனால ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட போர்ஸ் எல்லாமே கிளாக் ஆகி ஈஸியாக ஆக்னி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓவராலாக நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து இந்த ஸ்னெயில் மியூசின் இன்க்ரீடியன்ட்க்கு வந்து நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னாலுமே இதுக்கு வந்து இன்னும் எக்ஸ்டென்சிவாக ரிசர்ச் பண்ணணும். பிகாஸ் அதோட காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் இருக்கிறனாலையும் அதோட மெத்தட் ஆஃப் ஹார்வெஸ்டிங் அதுக்கப்புறம் அதை பியூரிஃபிகேஷன் ஃபில்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸில் எல்லாமே வந்து இதோட எஃபிகசி வந்து வேறுபடும். ஸோ அது நம்மளோட ஸ்கின்னுக்கு ஆக்ட் ஆகலாம், ஆக்ட் ஆகாமலும் போகலாம். ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய பொட்டென்ஷியல் வந்து இந்த பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட்க்கு இருக்குது. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வர்த் தானா இல்லையா, இதில் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக நம்மளோட ஸ்கின் கேரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சா இல்லையான்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த COSRXன்றது ஒரு கொரியன் ஸ்கின் கேர் பிராண்ட். கொரியா நாட்டிலேருந்து உற்பத்தி பண்ணுற ஒரு பாப்புலரான பிராண்ட் தான் வந்து இந்த COSRX. ஸோ இந்த COSRX அட்வான்ஸ்டு ஸ்னெயில் 96 மியூசின் பவர் எசன்ஸில் வந்து 96% வந்து ஸ்னெயில் செக்ரீஷன் ஃபில்ட்ரேட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க.
அதை தவிர ரொம்ப நல்ல ஹைட்ரேட்டிங் எஃபெக்ட் இருக்கிறதுக்காக வந்து 1000 parts per minute வந்து சோடியம் ஹைலூரோனேட் அதாவது ஹைலூரோனிக் ஆசிடும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணுறப்போ ஒரு கிளாஸி ஃபினிஷ் அண்ட் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி எஃபெக்ட் கிடைக்குது. பீட்லேருந்து எடுக்கிற பிட்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு ஜென்டில் மாய்ஸ்சரைசிங் இன்க்ரீடியன்ட் தான். தென் இதில் ஆலன்டாயின் இருக்குது, பேந்தனால் இருக்குது. ஸோ இந்த பேந்தனால் இட்ஸ் நத்திங் பட் வைட்டமின் B5 தான். இது எல்லாமே நம்மளோட ஸ்கின்னை வந்து சூதிங்காக அண்ட் காமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறனால இன்ஸ்டன்ட்டாகவும் அண்ட் லாங் டேர்மில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறேன். என்னோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது, என்னோட ஸ்கின்க்கு கொஞ்சம் லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த சீரமை நீங்கள் அப்ளை பண்ண உடனே வந்து உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உங்களோட ஸ்கின் பேரியர் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, நிறைய பிரேக் அவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் மற்ற எல்லா ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு பிளெயினாக வந்து இந்த ஸ்னெயில் மியூசின் சீரம் மட்டுமே யூஸ் பண்ணலாம். தென் உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் லாங் டேர்மில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பெனிஃபிட் என்னென்னா ஆன்டி ஏஜிங். உங்களோட ஸ்கின்னை மாய்ஸ்சர்டாக அண்ட் ஹைட்ரேட்டிங்காக வச்சுருந்தாலே ஒரு ஆன்டி ஏஜிங் ஹேக் தான். இதை தவிர டெட் ஸ்கின்ஸை மைட்டாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி உங்களோட ஸ்கின்னை ரெஜுவினேட் பண்ணுறதுக்கும் இந்த சீரம் ஹெல்ப் பண்ணுதுன்னு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இது யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்கு இது சூட் ஆகும்னு சொல்கிறேன். நம்பர் 1 வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அண்ட் உங்களோட ஸ்கின் பேரியர் டேமேஜாக இருக்குன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நம்பர் 2 ரொம்ப டெக்ஸ்சர்டாக இருக்குது, உங்களோட ஸ்கின் ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்னா வந்து ஈவென்ச்சுவலி உங்களோட ஸ்கின்னை சாஃப்டன் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த சீரம் யூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் இந்த ஸ்னெயில் மியூசின் சீரமை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், பிகாஸ் எல்லாருக்குமே இந்த சீரம் வந்து செட் ஆகாது. நம்பர் 1 ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கிறவங்க, ஈஸியாக ஆக்னே வரும், உங்களோட ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் இதில் ட்ரைக்ளிசரைட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் எல்லாமே பைண்ட் ஆகியிருக்கனால உங்களோட ஃபேஸில் உள்ள போர்ஸை வந்து க்ளாக் பண்ணிடும். நம்பர் 2 சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கவங்களும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த சீரம் நிறைய பிரேக் அவுட்ஸே காஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ புதுசாக யூஸ் பண்ணுறீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பார்த்துட்டே நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ml ப்ராடக்ட் வந்து 1450, ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 1500 வந்துடும். காஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப ஜஸ்ட் ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஒரு சீரம்க்கு வந்து இவ்வளோ காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு தோணும். ஒரு ஸ்கின்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு விசிபிள் சேஞ்சஸும் இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கிடைக்காது. லைக் ஆக்னே இருந்தாலோ, டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், இந்த மாதிரி மேஜர் ஸ்கின் கன்சர்ன் எதையுமே இது வந்து டார்கெட் பண்ணாது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கவும் அண்ட் லாங் டேர்மில் வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் தான் இதில் இருக்குது. ஸோ நிறைய பேர் அவங்களோட ஸ்கின்ல வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப விசிபிள் சேஞ்சஸ் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணலாம் இவ்வளோ ப்ரைஸ்க்கு. எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து மாய்ஸ்சரைசர் எவ்வளோ பிடிக்கும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிகாஸ் என்னால் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் இருக்க முடியாது. ஈவன் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாமல் கூட இருந்துடுவேன். பிகாஸ் என்னோட ஸ்கின் வந்து எனக்கு எப்போவுமே மாய்ஸ்சர்டாக ஒரு ஆயிலினஸ் இருந்தாலுமே பரவாயில்ல, பட் மாய்ஸ்சர்டாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் இதுவும் ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக அண்ட் மாய்ஸ்சர்டாக இருக்கிறனால நான் லிட்டரலி டெய்லி நைட் இது யூஸ் பண்ணுறேன் அண்ட் காலையிலேயும் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நைட் இது அப்ளை பண்ணி எல்லாமே ஸ்கின் கேர் முடிச்சதுக்கப்புறம் என்னோட காலையில் எழுந்துச்சு என்னோட ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ நான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மோஸ்ட்லி வந்து இது நைக்கால இல்லைனா அவங்களோட வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் இதில் நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. நீங்கள் எல்லோரும் கேட்ட காசாரக்ஸ் நெயில் மியூசினோட ரிவ்யூ கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன பர்டிகுலர் ப்ராடக்ட் பற்றி பேசணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அதையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.